ஒரு எழுச்சி வழி தருவாரை மாற்ற வேண்டும். அந்த அளவுக்குலாம் பிரிட்டாங்க ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா சார் வந்து எனக்கு வந்து நான் ஒரு 2004 வந்து பாஸ் பண்ணேன். அப்போ நான் வந்து ஒரு 2005 வந்து சார் வந்து ஒரு ஜஸ்டிஸ் ஆனாங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், அவரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய சீனியர்கிட்ட ஒரு கார்த்திகேயன் சார் அவர்கிட்ட போய் நான் இந்த சாரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு 2005 அவரை பற்றி எனக்கு கண்டிப்பாக இதில் ஒரு 2 வாரத்தை பேசி ஆகணும். ஏன்னா இது ஒரு மோட்டிவேஷனலாக ஒன்றுக்கெல்லாம் இருக்குங்கிறதுக்காக தான் இதை பேசணும்னு சொல்கிறேன். அப்போ 2005 வந்து சாரை போய் பார்க்கணும். அப்போல்லாம் இப்போ மட்டும் தான் கிடையாது, பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஒரு ஜஸ்டிஸை பார்க்கணும்னா ஐயோ பார்க்கணும், ஐயோ ஹாஸ்டலில் போய் நின்று பார்த்தேன். ஆனால் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு கொண்டு அமிச்சுட்டாங்க. 2005 ஒரு வாட்டி ஒரு ஜனவரி நினைக்கிறேன் பார் கவுன்சிலில் ஒரு மீட்டிங் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த மீட்டிங்க்கு வந்து நான் சார் கிட்ட போய் அங்கே போய் நிற்கிறேன். நின்றுட்டு சார் உங்ககிட்ட நான் 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்கிறேன். சார் வந்து அங்கேருந்து வேறு என்னோட சீனியர்ஸ் சொன்னாங்க, இல்லை நான் பார்க்கக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. அப்போ சார் அங்கேருந்து பார்த்துட்டு எதுக்கு அந்த பொண்ணு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க, அவங்க கூப்பிடுங்க அப்படின்னு ஞாபகம் இருக்காது. ஸோ நான் போயிட்டு அந்த சாரை போய் நான் பக்கத்தில் போய் பார்க்குற டைம் வந்து சொன்னார், என்னம்மா பேசணும் உனக்கு அப்படின்னாரு. அப்போ நான் சார்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு ரொம்ப மாதிரி ஆகும் சார். எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சு, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு அவங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சு. அதுக்கு சார் ஒரு வார்த்தை சொன்னார், ஏன்னா என்ன மாதிரி ஆகணுமா அப்படின்னாரு. என்னை விட நீ வந்து ஹைகோர்ட்லேயும் சுற்றிக்கிட்டு இருக்காத, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ அப்படின்னாரு. அன்னைக்கு 2005 சார் என்ன சொன்னாரு, நான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். இதுதான் நம்மளுடைய ஒரு மோட்டிவேஷன். பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, அது நமக்கு தெரியாது. பட் அன்னைக்கு மோட்டிவேட் பண்ணாரு, நான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கேன். இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து அட்வொகேட்டோ இல்லை ஒரு இன்ஜினியரோ ஒரு டாக்டரோ அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நல்ல மனிதனாக இருக்க பழகிக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறேன்னு வச்சுக்கீங்களேன், நீங்கள் எல்லாம் இப்போ தூங்கிடுவீங்க. ஸோ அது எனக்கு தேவை. ஏன்னா நீங்கள் யூடியூப் ரீல்ஸில் நீங்கள் எடுக்கிறீங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு எதுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு திங்க் பண்ணேன். இதெல்லாம் நான் ஒரு 2 விஷயம் மட்டும் உங்களுக்கு நான் பேசிக்கிறேன். ஏய் குட்டீஸ், ப்ளீஸ் கேட்குறீங்க புரியுதுங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு, மனசுல என்ன பட்டுச்சோ இங்க சொல்றதை கேட்டு நம்ம நடக்கணும், இங்க சொல்றதை கேட்டு நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நான் சொல்றேன், இங்க சொல்றத இங்க அம்மா பேரண்ட்ஸை நீங்க வைங்க, மைண்ட்ல உங்க குருவா வைங்க. இங்க சொல்றதுல எமோஷனல் அட்டாச்சா இருக்கும், நம்மளால கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியாது. உங்களுடைய டிசிஷனை எடுங்க, சரிங்களா? வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு முன்னேறி போறதுக்கான ஒரு ரீசன் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? இன்னைக்கு இது வந்து ஒரு 30 விழா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல வந்து நான் வந்து பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, மீனாட்சி அக்ரோ ஃபுட்ஸ் சார் வந்து பாஸ்கர் அவர் என்ன வந்து ஒரு மீட் பண்ணார். மீட் பண்ற டைம் என்கிட்ட வந்து சொன்னாரு, மேடம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நான் ஆரம்பிக்கிறேன், நீங்க கொஞ்சம் வரணும் அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், சார் இது எதுக்கு சார் என்னெல்லாம் ப்ரோக்ராம் கூப்பிடுறீங்க, நீங்களே அதை ஓப்பன் பண்ணி நீங்களே படிக்க வேண்டியது. யூஸ்வலி நான் எந்த வித ப்ரோக்ராமுக்கு நான் போக மாட்டேன். ஸோ இதுக்கு எனக்கு வரணும்னு தோன்றதுக்கான ஒரு ரீசன் இருக்கு. அதுல என்ன கேட்டீங்கன்னா, அவர் என்கிட்ட சொன்னாரு, எங்க அம்மா நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படியே நினைச்சாங்க மேடம், அதுக்காக நான் இந்த மீனாட்சி அக்ரோ ஃபுட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அந்த சென்டிமெண்ட் ஒவ்வொரு அந்த சென்டிமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் இந்த வந்தேன். அடுத்தது நெக்ஸ்ட் டாடிஸ் மசாலா. ஸோ அங்க யாராயிருக்காங்க, மதம் வந்துட்டாங்க. ஓகே, இங்க நெக்ஸ்ட் என்ன வந்தாங்க, டாடி வராங்க. ஸோ ஓகே, ஸோ இது வந்து டாடிஸ் மசாலா. டாடிஸ் மசாலா பற்றி நான் ஒரு 5 minutes 2 minutes பேசிடுறேன். ஸோ டாடிஸ் மசாலா வந்து
யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ரிக்ஷாக்காரங்க வெளியில வந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்கள கூட்டிட்டு வீட்டுல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இவங்களுக்கு சாப்பாடு போடுன்னு சொல்லி ஆண்டிக்கு தான் சொல்லுவாங்க. அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை நான் அவர்கிட்ட நிறைய பழகிறதுக்கான ஒரு நிறைய வாய்ப்புகளும் எனக்கு இருந்துச்சு. ஸோ அவரும் ஒரு சாப்பாடு போட்டு அவரும் அந்த மசாலா உணவே மருந்துங்கிற ஒரு கான்செப்டை கொண்டுட்டு வந்து அந்த உணவே மருந்து, அது என்ன சொல்றீங்க? உணவே இன்னொரு வாட்டி கேட்கிறேன். உணவே ஓகே, உணவே மருந்து, அந்த கான்செப்டை அவங்க கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு மனுஷனுக்கு உணவு கொடுக்கும்போது அந்த மருந்தா உணவை வந்து மருந்தா எடுக்கணுங்கிற கான்செப்ட்ல இவங்க 2 பேரும் வந்தாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன வந்து ஒரு மோட்டிவேட்டடா இங்க வந்து நின்று எனக்கு பேச வைக்கிதுங்க. சரிங்களா? சரி, அப்புறம் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் சொல்றாங்க. பட் நான் இனிமேல் கொடுத்தே வச்சுட்டீங்களா, எப்பதான் எனக்கு ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஸ்பீச்சுங்கிறது தேவையே படாது. ஏன் தேவைப்படாதுங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். என்னன்னா, நான் வந்து ஒரு 13 இயர்ஸ் 13 வயசு ஒரு குழந்தைய வந்து நான் பார்த்தேன். அவங்க வந்து ரொம்ப சேடா உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்ப நான் சேடா உட்காந்துட்டு இருக்கேனா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறேன். இல்ல எங்க அம்மா வந்து என்ன வந்து ரொம்ப மோசமா பேசிட்டாங்க. அப்படியா? எது இன்னைக்கு அம்மா அப்படி பேசிட்டாங்களா? ஏன்டா மோசமா பேசிட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, கேட்டுக்குங்க ப்ளீஸ், இதை மட்டும் கேட்டுக்குங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்க அம்மா வந்து மோசமா என்ன பேசிட்டாங்க. ஏன், எதுனால நீங்க அந்த மாதிரி சொல்றீங்க? இல்ல எங்க அம்மா என்ன ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க. என்னன்னா, அவங்க அம்மா அவங்க தம்பி கிட்ட என் பொண்ண நான் வந்து ஒரு பையன் மாதிரி வளர்த்துருக்கேன்னு சொல்லிட்டாங்களாம். ஏன் ஒரு பொண்ணால சாதிக்க முடியாதா? ஏன் ஒரு பொண்ணை பையன் மாதிரி வளர்த்தாதான் சாதிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ்வளோ ஃபீல் பண்ணி இதுக்கு